நாமத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் எங்களை எல்லாரையும் ஒன்றிணைத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் கூட்டி வந்த உம்முடைய நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்தவற்றை நாங்கள் நினைத்து பார்க்க உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை, நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே தந்து மனுக்குலத்துக்கு ஒரு ஆண்டவரே விமோச்சனத்தை ஏற்படுத்தி தந்த இந்த நாளை நாங்கள் நினைத்து கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே எங்கள் ஆராதனை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே எங்களை நினைத்து, மனுஷனை நினைத்து, மனுஷனுக்காக பரிதபிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்ததை, ஆண்டவரே உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டதை, உம்முடைய சரீரம் ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே எங்களுக்காக ஒப்பு கொடுத்ததை நாங்கள் நினைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் சுத்திகரிங்க. இந்த காலை நேரத்தில் உம்முடைய ரத்தத்தினாலே, நீர் சிந்தின ரத்தத்தினாலே, எங்களுக்கு விடுதலை கொண்டு வந்த உம்முடைய ரத்தத்தினாலே எங்கள் சரீரத்தை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் மனதை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, நீர் சுத்திகரிக்கிற உம்முடைய ரத்தத்தினால் இந்த காலை வேளையில் எங்களை சுத்திகரிக்கும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஓ ஸ்தோத்திரம், இந்த சிலுவை எப்படிப்பட்டதாம், ஓ ஸ்தோத்திரம், கெட்டு போனவர்களுக்கு இது பைத்தியமாக தெரிகிறதாம், ஆனால் அவரை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் இந்த சிலுவை தேவ பலனாய் மாறுகிறதாம். இந்த காலை ஆராதனை நேரத்தில் தேவ பலன் நம்மை ஆட்கொள்ளட்டும், நம்ம சரீரத்தை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துவீராக. உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்க நடுவே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தட்டும். அப்பா, அன்றைக்கு ஆண்டவரே நீர் கெத்செமனே தோட்டத்தில் என்னை ஒரு விசை பலப்படுத்தும் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. சரீரத்தில் சோர்வு, சரீரத்தில் பலவீனங்கள், சரீரத்தில் ஓ ஸ்தோத்திரம் எல்லா ஆண்டவரே கிரியைகள், சுகவீனங்கள், இதெல்லாம் இந்த காலை ஆராதனை நேரத்தில் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினாலே எல்லா நோய்களும் சுகமாக்கப்படட்டும். இந்த ஆராதனையில எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். இந்த ஆராதனையில நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்க நடுவே இறங்கி கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க, சிலர் தமிழில் புனித வெள்ளின்னு சொல்கிறாங்க, சிலர் பெரிய வெள்ளிக்கிழமைன்றாங்க. ஆனால் இந்த நாட்களில் நாம் எந்த நாளுக்கு வந்திருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்காமல், யாருக்காக வந்திருக்கிறோம், யார் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் நினைத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? இயேசு தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதி இல்லாமல் எல்லாவற்றையும் சிந்தினதனுடைய நோக்கம் என்ன? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்காகவே அவர் தம்முடைய ரத்தம் எல்லாவற்றையும் சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் சில மிருகங்களை பலியிட பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து அதை என்ன செய்வார்கள் என்றால் அதை பலியிடுவார்கள். அந்த பலியின் மூலமாக அந்த பாவம் நிவர்த்தி ஆகும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாலும், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு ஒரே பலியாக தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை மிக பெருமையா நினைக்கிறீங்க? இயேசு நமக்கு ரத்தம் சிந்தினதுனாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
இந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி பிரதான ஆசாரியராகிய ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தளம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்து இந்த பூமி ஒரு ஆதாமினாலே எப்படி இந்த பூமி பாவத்தினால் நிறைந்திருந்ததோ, சாபத்தினால் நிறைந்திருந்ததோ, அதே ஒரே இயேசுவினாலே, அவர் பலியிடப்பட்டதினாலே இந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் பலியிடப்பட்டார். இந்த பிரதான ஆசாரியரை நாம் இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி ஒன்றிணைந்து நாம் பாடி அவரை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இயேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே. ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே என்றென்றுக்கும் நம்மை பூரணப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய பிரதான ஆசாரியரா நம்மோடு கூட இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்தி மேன்மை பாராட்டுவோம். ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே, என்றென்றும் பூரண படுத்தினீரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஓ, எங்கள் பிரதான ஆசாரியர். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். இயேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஓ, கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியர். எல்லாரும் உயர்த்துவோம். இயேசுவா, 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 இயேசுவா,
இயேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே. ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஓ ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான இயேசுவா. ஓ இயேசுவா 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 எங்கள் பிரதான எங்கள் பிரதான ஆசாரியரே. நம்முடைய உதிரத்தை சிந்தி நம்முடைய ரத்தத்தை சிந்தியதனுடைய மிகப்பெரிய காரணமே நீங்களும் நானும் நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய முழு ரத்தத்தையும் சிந்தி பாவமில்லாத ஆசாரியராய் பலியிடப்பட்ட ஆண்டவரை இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் உயர்த்துவோம். பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. உம்மாலே உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான. எல்லாரும் உயர்த்துவோம் இயேசுவா. எல்லா நாமத்திலும் உயர்த்தப்படத்தக்க நாமம். ஓ ஸ்தோத்திரம். நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், முழங்கால்கள் யாவும் முடங்கிடும். இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக இயேசுவா. ஓ சத்தத்தை உயர்த்தி இயேசுவா 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 இயேசுவா. நீங்க சொல்லுங்க இயேசுவா 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 இயேசுவா. ஓ ஜீசஸ் இயேசுவா. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர். பிரதானம் அப்படி என்று சொன்னால் முதன்மையானவர். அவர் முதன்மையானவராய், நம்முடைய வாழ்க்கைக்கு முதன்மையானவராய், எடுத்துக்காட்டாய் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. யார் நமக்காக ரத்தம் சிந்தினாலும் அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்க முடியாது. ஆனால் இந்த இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக மனுக்குலமே பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் நிஜம். ஹல்லேலூயா. இதனுடைய மதிப்பு அப்படிப்பட்டதா இருக்கிறது. மனுஷன் உடம்புல என்ன கலர் ரத்தம் ஓடுதோ அதே கலர் ரத்தம் தான் அவரும் சிந்தினாரு. ஆனா நம்ம உடம்புல இருக்குது பாருங்க, அந்த கலர் ரத்தத்துக்கு மதிப்பு இல்லை. மனுஷகுமாரனா வந்தாலும் அவர் தேவகுமாரனா இருக்கிறார். நம்ம
மரிச்சா என்ன கதை நமக்கு தெரியல. ஆனா இயேசு மரித்ததன் மூலமாக ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் விளங்குகிறது. அவருடைய ரத்தம் என்னை பாதுகாக்கிற ரத்தமா இருக்கிறது என்று விளங்கப்படுகிறது. அன்றைக்கு எகிப்தை அழிக்கும் போது சங்காரத்துடன் வரும்போது அந்த எகிப்தின் வாதைகள் எதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டில் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது என்பதற்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச சொல்லி அந்த நாட்களிலே சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தெல்லாம் பூசணும்னு அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. இந்த ரத்தத்தில் எனக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில ஏத்தின உடனே அந்த சிலுவைக்கு மேல நீங்க பின்னாடி இருக்கிறத பாத்தீங்கன்னா தெரியும், ஐயன் நாராயண் போட்டுக்கோங்க. அப்படின்னா யூதருக்கு ராஜாவா அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் கேலி அவமானப்படுத்துற மாதிரி போட்ட அந்த காரியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல ஒருவேளை நம்ம சத்துருக்கள் சில விஷயத்துல நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர் பெரிய ஆளா, இவர் பெரியவரான்னு சொல்லக்கூடிய காரியத்தை நிஜமாக மாற்றக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை அவமானப்படுத்துறதுக்கு அப்படி போட்டாங்க. ஆனா அவர் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகிற மெய்யான இயேசு ராஜாவாய் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய், யூதருக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ராஜாவாய் அவர் இன்றும் பவனி வருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் நமக்காக பட்டு பாடுகளை நாம் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். Thank you Jesus. எதற்காக? நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீர். எனக்காக நீர் சாபமானி முள்மூடியா சூட்டப்பட்டி. நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீர். எனக்காக நீர் சாபமானி முள்மூடியா சுட்டப்பட்டி. உம்மாலே நான் விடுதலையானே. உம்மாலே நான் சுகம் பெற்றேன். உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன். உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன். அவர் சிந்தின ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறதா? இன்றைக்கும் அவருடைய சிந்தின ரத்தத்தினுடைய விலை மதிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை நினைத்து இந்த ஆண்டவர் இயேசு அவர் நமக்கு செய்ததை எண்ணி ஆண்டவரை உயர்த்தி நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி சொல்லி பாடுவோம். நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பேசுது. நீ சிந்திய ரத்தம் மறுபடியும் சொல்லுவோம். நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது.
சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீ. எனக்காக நீ சாபமானி முள்மூடியா. நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீ. நீர் சாபமானி உம்மாலே உம்மாலே நான் விடுதலையானே. உம்மாலே நான் சுகம் பெற்றேன். உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன். உம்மாலே உம்மாலே நான் விடுதலையான். எத்தனை பேருக்கு மீட்பை உண்டு பண்ணின ஆண்டவர் சொல்லி எல்லாரும் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். சுகத்தை பெற்றுக்கொண்டோமே, மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமே, சமாதானத்தை பெற்றுக்கொண்டோமே. ஓ, கல்வாரி சிலுவையிலே பெற்றுக்கொண்டதை நினைத்து உயர்த்துவோம். நீர் சிந்திய ரத்தம் எனக்காய், நீர் சிந்திய ரத்தம், நீர் சிந்திய ரத்தம். சத்தத்தை உயர்த்தி நீர் சிந்திய நீர் சிந்திய ரத்தம், நீர் சிந்திய ரத்தம், நீர் சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. நீர் சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய ரத்தம் என்னை வாழ வைக்குது? அவருடைய ரத்தத்தினாலே நான் மறைந்துள்ளேன். ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். அப்புறம் என்ன வரும்? ஏசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இனி தீங்கு என்னை எத்தீங்கும் என்னை அணுகாது. அவர் ரத்தத்துல மறைந்து இருக்கிறதுனால, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ரத்தத்துல மறைந்து இருக்கிறீங்க. அவர் ரத்தத்துல நான் மறைந்து இருக்கிறோம். அவர் ரத்தத்தினால நம்ம சுகம் பெற்றோம். பாருங்க, ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிப்படாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவர் பிற்கப்பட்டார். ஒரு இடத்துல கூட அவருக்கு காயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் முகத்துல கூட, அது பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, அவருடைய முகமே அது அந்த முகம் மாதிரி இல்லையா. அப்படி ரத்தத்தினாலே முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவருக்கு அப்படி இருக்குதுன்னா அதற்கு காரணம் என்ன? என் சரீரத்துல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த பலவீனங்கள் வந்தாலும் அவருடைய ரத்தம், அவர் எனக்காக காயப்பட்டதினாலே என்னை சுகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய சுகவீனத்தை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமானீர்கள். அவருக்கு எல்லா இடத்துலயும் தழும்பு தான் இருந்துச்சு. அதனால எந்தெந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ, இருதயத்துல பலவீனம் இருந்தாலும் விழாவில் குத்துனாங்க பாருங்க, நினைச்சுக்கணும், ஆண்டவர் அப்படி எனக்கு சுகம் தருகிற நல்ல ஆண்டவர். அவருடைய ரத்த கோட்டைகள் இருக்கிறோம். இப்போ அதை தான் சொல்லி பாட போறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம்.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே மறுபடியும் சொல்லுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, ரத்த கோட்டைக்குள்ளே. எந்த காரணம் என்ன தெரியுமா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ரத்த கோட்டைக்குள்ளே தீண்டாது. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் மிக பெரியவரா. இதுவரைக்கும் தம்முடைய ரத்தத்தினால் எனக்கு உதவி செய்த ஆண்டவரை நாம் சொல்லி எல்லாரும் பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட. ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். கர்த்தரின் வாழ்க்கையின் பலனானார். அவரே என் வாழ்க்கையின் பலன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரே ஒளியும் என் மீட்புமானார் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். நல்லா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. அவரே என் வாழ்வின், ஓ அவரே என் வாழ்வின் பலனான், யாருக்கு பயப்படுவேன். ஓ அவரே என் வாழ்வின் பலனானான், யாருக்கு. ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி நம்மை நடத்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் நம்ம இடத்துல எழுப்பி நின்று ஏசப்பாவை உயர்த்துவோம். தாய் தன் பாலனை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர். ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே
நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. காரணம் என்ன? நேசரின் ரத்தம். சாத்தான் நெருங்க முடியாது. நெருங்காது. சொல்லுங்க, நேசரின் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பாவத்தை வென்று விட்டாரே, சாபத்தை வென்று விட்டாரே, பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். சத்தத்தை உயர்த்தி எந்த தீங்கும். மறுபடியும் சொல்லுவோம், ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சத்தமா, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் தீண்டாது. மறுபடியும் ரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது. ஓ, ரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரம் தட்டி இயேசுவே. ஓ ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தின் வல்லமை, அவருடைய ரத்தத்தின் வல்லமை எல்லா மனுஷர்கள் மேலும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவரே என் மீட்புமானார். என்னை மீட்டெடுக்க கூடாத நிலையில் இருந்த என்னை கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டெடுத்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதே. There is power in the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. Hallelujah. எத்தனை பேர் அவரை ஆராதிக்க விரும்புறீங்க? அவருடைய ரத்தத்துக்குள் நீங்களும் நானும் மறைந்திருக்கிறோம். What a precious, அது எவ்வளவு பெரிய விலையேற பெற்றதா இருக்கிறது. அவருடைய ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை இந்த காலை வேளையில அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். Thank you Jesus. எங்களுக்காக பலியான எங்கள் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய வல்ல செயல்களை நாங்கள் விவரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமாய், அதிசயமானவராய், நல்லவராய், வல்லவராய் இதுவரை எங்களை காத்த எங்கள் தெய்வமே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மூடிக்கொண்டீரே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு சுகம் தந்தீரே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை பலப்படுத்தினீரே. இன்றைக்கும் உம்முடைய ரத்தம் பேசக்கூடியதாய் இருக்கிறதே. இன்றைக்கும் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை நாங்கள் உணரக்கூடியவர்களாய் இருக்கிறோமே. உம்முடைய வல்லமை இன்னும் குறைந்து போகாமல் இருக்கிறதே. எங்கள் நடுவே கிரியை செய்கிறவரை உம்மை உயர்த்துகிறோம். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக மழை. ஓ ஸ்தோத்திரம். ஒரு கீழ்காற்றை அனுப்புகிற தேவன். அடைக்கலமே, அதிசயமே. ஓ கர்த்தரை ஆராதியுங்கள். அன்பான தேவ ஜனமே, அவரை ஆராதியுங்கள்.
சொல்லுங்கள். ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஷபதல மஹதரனமியாத்ரா. Father, we worship you. ஆராதனை பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் பாக்கியமே பரிசுத்தரே அடைத்தவரே. படைத்த எங்கள் தெய்வமே, ஓ ஆராதனை. ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நினைத்து நினைத்து நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். சொல்லுவோம், நல்லவரே. வந்தாலும் உம்மை பிரியே நையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே நையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே சாட்சியாய் வாழ்வே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லும், ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை ஷபதல மஹதரனதியந்தரா. எங்களை ரட்சிக்க வந்த மெய்யான தெய்வமே, ரட்சகரே விடுவிக்கிற தெய்வமே, ஆராதனை. சொல்லுவோம் மறுபடியும், ஜகரே இயேசுநாதா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ ஸ்தோத்திரம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ரட்சகர்
ஓ ஸ்தோத்ர. ஓ ஸ்தோத்ரம். இயேசுவே எனக்கு மீட்பானார். எங்கள் வாழ்க்கையின் ஒளி விளக்கு, எங்கள் துக்கங்களை மாற்றுகிற எங்கள் தெய்வமே. Where else can we go? நாங்க எங்க போய் ஒளிய முடியும் ஆண்டவரே? உம்முடைய ரத்தத்துக்குள் நாங்கள் மறைந்திருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். உம்முடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும். உம்முடைய ரத்தம் எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய ரத்தம் எங்களை மேன்மைப்படுத்தும். உம்முடைய ரத்தம் சத்துருவுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தம் எங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் ரத்தத்தினால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்தீர்களா? இயேசு ரத்தம் பூசும் தைலமா இருக்கிறதா? இந்த மருத்துவராய் இருக்கிற இயேசு என் வாழ்க்கையில சுகம் தர போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆராதனையில அல்லது எங்களை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது ஒரே காரியம்தான். இயேசுவின் ரத்தத்தினால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அந்த ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டதானால் அது உண்மையாகவே அதற்கு வல்லமை இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் எல்லா ரத்தமும் எடுக்கப்பட்டதானால் அந்த மனுஷன் எப்படி உயிர் வாழ முடியும்? ரத்தம் எல்லாம் போய்விட்டதானால் உயிர் வாழவே முடியாத மனுஷ சரீரத்தில் தேவனாய் வந்த இந்த இயேசு தன்னுடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டாலும் ஜீவனோடு உயிர் தெழுந்தவராய் இன்றும் ஜீவிக்கிறவராய். ஓ ஸ்தோத்திரம். அவர் சிந்தின ரத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுகிறதாய் இன்றைக்கும் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய நாமம் இந்த இடத்துல வெளிப்பட்டதற்காக நன்றி. We can feel your presence this morning. இந்த காலை வேளையிலே உம்முடைய தொடுதல், உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச போகிறேன். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் அனுபவித்து அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் கைகளை உயர்த்தி எப்படி சொல்ல முடியும்? உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலை ஆக்கும். உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு கேட்க போகிற சத்திய வசனம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மரித்த இந்த நாளிலே, ஓ ஸ்தோத்திரம், மனு குலத்துக்காக ரத்தம் சிந்தப்பட்ட இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவே வெளிப்படும் போது எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரு அபிஷேகம் வழிந்தோடட்டும். ஒரு விடுதலை சுகம் பெற்று இந்த ஆராதனையிலே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே மீதியான நேரம் முழுவதும் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.